கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 19, 12, 13, 19வது சங்கீதம் 12வது வசனமும் 13வது வசனமும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இந்த நாளிலே தாவீது விதமாக இந்த சங்கீதத்திலே அவர் எவ்வளவு உணர்ந்து இந்த காரியங்களை அவர் சொல்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவரை குறித்து சொல்லும்போது அந்த பத்சேபாள் இடத்துல அந்த பாவத்தை தவிர வேறு ஒன்றும் அவர் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாவத்தை செய்ததினாலே நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் உணரப்பட்டும் போது அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே மிகவும் மனம் கசந்து தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? மன்னிப்பு கேட்டு உணர்ந்து மிகவும் வியாகுலப்பட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. 59வது சங்கீதத்திலே அவருடைய அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் எவ்விதமாக துக்கப்பட்டு எவ்விதமான காரியங்களை அவருடைய சமூகத்திலே அவர் சொல்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலே ஜீவிக்கின்ற நாம் 2 தீமோத்தேயு 3:4 வசனத்தை நாம் பார்க்கலாம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறிக்கும் போது அந்த 4வது வசனத்திலே துணிகரம் உள்ளவர்களாக என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கே அதைத்தான் இந்த தாவீது ராஜா சொல்கிறார். மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கிக்கார என்று. தாவீதுடைய விண்ணப்பம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்த விசுவாச பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் உலகமானது சபைக்குள்ள வரும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அதை நாம் பார்த்தும் பார்க்காத போல இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவனம் வைத்து அவர்கள் தவறும் போது மற்ற காரியங்கள் அவர்கள் ஈடுபடும் போது அதை கண்காணித்து நாம் எச்சரித்து அவர்களை கற்றுக்கொள்ளாக வழிநடத்துகிறோமா என்பதை குறித்து பார்ப்பது பெற்றோர்களாகி நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். அநேக தாசர்கள் மூலமாக வேத வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் தன்னுடைய பாவங்களை சில பாவங்களை என்ன செய்ய முடியவில்லை, அவர்களால விட முடியல. அதை செய்து அவர்களாலே அது அவர்களுக்கு ஒரு பாவமாகவே தெரியாமல் தன்னுடைய மனசாட்சியிலே விளங்கி போனவர்களாக அதை என்ன செய்கிறார்கள்? அதை செய்து கொண்டு பாவமாக இல்லாமல் அதை என்ன செய்கிறார்கள்? துணிகரமாக அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே சங்கீதம் 51 இந்த இவருடைய தாவீதுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் இவ்விதமாக இந்த மக்கள் ஏன் இவ்விதமாக செய்கிறார்கள், துணிகரம் உள்ளவர்களாக செய்கிறார்கள் என்று இதற்கு உதாரணமாக பிரசங்கி 8:11 நாம் பார்க்கணும். ஒரு வசனத்தை பார்க்கலாம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரருடைய இதயம் பொல்லாப்பை செய்ய அவருக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஒரு துர்க்கிரியை செய்யும் போது ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்யறாங்க? அவருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொள்கிறது. நமக்கு யார் பார்க்கிறார், நமக்கு என்ன, யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால துணிகரம் உள்ளவர்களாக என்ன செய்கிறார்கள்? அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக
இருக்கிறார்கள். எச்சரிப்பான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஏலியின் பிள்ளைகள் அவர்களுடைய சாமுவேல் 3:13 பார்க்கும்போது, அவள் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்று நீங்கள் நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இங்கே ஏலி தன்னுடைய குமாரர்களுடைய காரியங்களை அறிந்திருந்தும் அறியாதவனாக இருந்ததினாலே சடுதியான தண்டனையானது இருக்குது. நாட்களிலும் சுவாச பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையாக தோமாக நடந்து மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் நாம் எச்சரிக்கப்படும் போது அதை விட்டு விலகி ஆண்டவருக்கு முன்பாக நாம் அறிக்கையிட்டு முன்னேறி சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். இரண்டாவதாக சிம்சோனை குறித்து பார்க்கும்போது சிம்சோனுடைய நிலைமை இப்படிதான். என நியாயாதிபதிகள் 13:7 பார்க்கும்போது, என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெறும், அதால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டாமல் ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நான் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான் என்று சொன்னான். அப்புறம் இப்படிப்பட்ட சிம்சோனை குறித்து இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி இருக்கும் போது நாள் என்ன செய்ய வளர்ந்து வரும்போது கண்களின் இச்சையினாலே பாவத்துக்குள் விழுந்து, எந்த கண்களின் இச்சையினாலே பாவத்துக்கு விழுந்தாலும் அந்த கண்கள் பிடுங்கப்பட்டு அவனுடைய காரியங்களானது எப்படி சின்ன பின்னமாகினது என்பதை குறித்து நாம் பார்க்கணும். நாம் தொடர்ந்து நாம் பாவங்களை செய்து கொண்டே இருப்போம்னால் கர்த்தர் ஒரு நாள் நமக்கு அதற்கான காரியங்களை நமக்கு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே பயந்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையோடு அவருக்கு முன்பதாக உண்மையாக நடப்பது மிகவும் கர்த்தருக்கு முன்பதான நல்லதொரு காரியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 பார்க்கும்போது, பாவங்களை மறைக்கிற வாழ்வடையும் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனும் இரக்கம் பெறுவான். நாம் செய்து கொண்டே இருக்காமல் அவளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளாகி நாமும் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் துணிகரமான காரியங்களிலும் செய்யாதபடிக்கு காரியங்களை உணரும் போது, தாசர்கள் மூலமாக எச்சரிக்கப்படும் போது, வசனங்கள் மூலமாக எச்சரிக்கப்படும் போது அதை விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே விட்டு இரக்கம் பெறுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எபிரேயர் 4:12-13 நாம் பார்க்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சுற்றி ஒன்றுமில்லை, சகலமும் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் அந்த ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் எப்பொழுது நம்மளுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். இது யார் பார்க்கிறார் என்று நினைக்காதபடிக்கு கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கலாக இருக்க வேண்டுமே என்ற அந்த சிந்தனை இருக்கும்போது நாம் அந்த காரியங்களுக்கு, அந்த பாவங்களுக்கு விலகி ஓட முடியும். இப்போ இப்படிப்பட்ட பாவங்களை வெறுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். எபிரேயர் 10:26 பார்க்கும்போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்த செலுத்தக்க வேறொரு வழி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்கும் கோபாக்கினமே இருக்கும். இப்போ மனப்பூர்வம் சத்தியத்தை அறிஞ்சிட்டு நம்ம மனப்பூர்வமா துணிகரமா பாவம் செய்யும்போது என்ன வேறொரு பாவம் செய்து நிமித்தம் செலுத்த வேறொரு வழியில நம்ம என்ன செய்ய நியாயத்திற்கு வரும் என்று அறிந்து பயத்தோடு நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். இப்போ எபிரேயர் 12:28-29 பார்க்கும்போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ளப்படுவோம். இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை. நம்முடைய தேவன் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர் எல்லாம். ஆனால் அவருடைய இன்னொரு முகம் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதை நாம் எண்ணக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து உண்மையுள்ளவர்களாக துரிகரமான பாவங்களை விட்டு விடுவர்களாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கும்போது, கர்த்தர் நட்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுனங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலுமே முன்னிலுமையிலும் கேட்டுதான் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விடுவதை பார்க்கும் அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இப்படி அறிந்த பின்பு நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட காரியங்களில சிக்கி தவிக்கக்கூடாது என்று பேதுரு விதமாக நாம் இப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். அவருடைய வருகை வரும்போது சந்தோஷத்தோடும் தலை நிமிர்ந்து அவருடைய வருகைக்கு நாம் பாத்திரவான்களாக அவருடைய சன்னதியில் நம்ம காணப்படும்படி ஜாக்கிரதையா இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த விதமான பாவங்களை விட்டு விலகி அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் தேடப்பெற நாம் ஜாக்கிரதையாக நடந்து ஒவ்வொருவரும் அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக நடந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.